ஏன்னா அக்கௌண்ட்டு இன்றைக்கி படத்துக்கு போனீங்க டக் லைஃபுக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்களா? படம் போய் நான் பார்க்கலாமா? எப்படி இருக்குது படம்? பார்க்குறதுக்கு ஒர்த் இல்லை, ஒன் டைம் வாட்ச் தான். ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்கோப்புன்னு சொல்ல முடியாது படத்தில். எனக்கு கதையே ரொம்ப பழைய கதை அது ஆக்சுவலாக. திருப்பியும் ஒரு கேங்ஸ்டரு, அதுக்கப்புறம் கேங்ஸ்டருக்கு போகிற அந்த நார்த் இண்டியனு, திருப்பியும் அவனுக்கு அப்புறம் அடியால் தான் திருப்பி அவன் மெயின் கேரக்டராக வருது. இதே தான். ஆனால் சிம்புவை கடைசியில் மர்டர் பண்ணி மகையாக பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப ஃபஸ்ட்டு. ஏன்னா ஓகே தமிழையும் போகக்கூடாது, சிம்பு இருக்கக்கூடாது, ஆனால் சிம்பு போட்டு தள்ளிட்டாங்க. அதுதான் really ஃபஸ்ட்டு. ஒரு கம்பேக் வரும் பார்த்தா சிம்பு சாரை முடிச்சு விட்டாங்க. அதனால் அது ரொம்ப மன உளைச்சல் சிம்பு போனது. டான்ஸ் எதிர்பார்த்தோம் சிம்புகிட்டேருந்து, ஆனால் ரொம்ப கம்மியாக வேலை வாங்கியிருக்காங்க சிம்புவை. மற்றபடி கமலோட நடிப்பு வேறு லெவல். உலகநாயகன் தான். திரிஷா வேண்டாம். உலகநாயகன் இல்லை, விண்வெளி நாயகன். விண்வெளி நாயகன். ஓகே மாற்றிக்கலாம். ஆனால் திரிஷா இதில் எதுக்குன்னு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, இன்னொரு கீப் வச்சுக்கிறத ஒரு நார்மலைஸ்டாக போகுது அந்த ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. படம் முடிஞ்சிச்சு. நல்லா இருக்குல்ல படம்? நல்லா இருக்குது. ஆனால் அதே ஒரு நார்மலாக ஒரு ஸ்கிரிப்ட் போகுது. நான் இன்னொரு கீப் வச்சுக்கலாம்.